السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. அதே போன்று நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயத்திற்காக கடன்களை வாங்கியிருப்பார்கள். சிலர்கள் கடன்களை வாங்கியிருப்பார்கள். அந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமைவதில்லை. அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன்கள் இருக்கின்றது, இந்த கடன்கள் என்னை விட்டும் நீங்குவதற்கு துஆக்களை கற்றுத்தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள். கடன்கள் நீங்குவதற்கு, அதே போன்று கடன்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ, யார் இந்த துஆவை ஓதி வருகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். இப்படிப்பட்ட ஒரு துஆ தான், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். இந்த துஆவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.